வெல்கம் எவ்ரி ஒன். இன்றைக்கி ஆக்டர் அண்ட் பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய விஜய் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போய் அங்கே இருக்கிற மக்களை மீட் பண்ணி பேசினார் அப்படிங்கிற நியூஸை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அங்கே போய் பேசின விஜய் என்னோடய கலா அரசியல் பயணமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டோனில் பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு இவ்வளோ சீரியஸாக அவர் பேசுகிற அளவுக்கு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி விஜய் பரந்தூரில் என்ன பேசினார் அப்படிங்கிறத ப்ரீஃபாக ஒரு வாட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, விஜய் பேச ஆரம்பிக்கும் போது அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்கிட்டையும் என்னோடய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான், இந்த இஷ்யூவில் நான் கடைசி வரைக்கும் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என்னோடய ஃபீல்டு பொலிட்டிக்கல் ஜேர்னி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னார். அண்ட் அடுத்ததாக அவர் சொன்னது என்னென்னா, டெவலப்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் பேச வரல, அண்ட் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு அகெயின்ஸ்டாகவும் நான் பேசலை, பட் விவசாயம் பண்ணுற இடத்துல ஏர்போர்ட் கட்ட வேணான்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் டங்ஸ்டன் ப்ராஜெக்ட் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை அப்போஸ் பண்ணாங்க. பட் பரந்தூர் ஏர்போர்ட்டை அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச்சை பார்த்திங்கன்னா கன்க்ளூட் பண்ணார். அவர் பேசினதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போது இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். மீனம்பாக்கமில் சென்னையோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஏர்போர்ட்டில் ஏர் டிராஃபிக் ரொம்பவே அதிகமாகிடுச்சு அண்ட் அங்கே ரொம்பவே கன்ஜஸ்டடாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கான லொக்கேஷனாக சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பரந்தூர் டவுனை 2022 செலக்ட் பண்ணாங்க. இதுக்காக பரந்தூரில் 4500 ஏக்கர்ஸ்க்கு லேண்டும் 20,000 crores பட்ஜெட்டும் தேவைப்படும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ப்ராஜெக்டை பரந்தூரில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட என்விரான்மெண்டலிஸ்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் இதை அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமாக அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல நிறைய விவசாய நிலங்கள், நீர்நிலைகள்லாம் இருக்குது. இதை அழிச்சிட்டு ஏர்போர்ட் கட்டினா இந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்னால் இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க தங்குற வீட்டில் இருந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அவங்களோட சொந்த நிலங்களை இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு இதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து இன்னும் வரல, அது வரைக்கும் நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட்டையே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், இல்லைனா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டர் யூட்டிலைஸ்ட் ஏர்போர்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏர் டிராஃபிக்கையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் நேச்சரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் சைடில் தரக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டினா அது எக்கானமி க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எங்கள் சைட்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் என்விரான்மெண்டல் இம்பேக்டை மினிமைஸ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸை நாங்கள் எடுப்போம் அண்ட் இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் ப்ராப்பரான காம்பன்சேஷன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் பிளானிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கும் பரந்தூர் மக்களுக்கும் இங்கே ஏர்போர்ட் கட்டணுமா வேணாமா அப்படிங்கிற டிபேட் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.